ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நமக்கு ஒரு 360. இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சைனாவோட உறவு வந்துட்டு இது நாள் வரைக்கும் பெருசளவுக்கு இருந்தது கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருந்திருந்தோம். இப்போ வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்தியாவுக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்துட்டு திரும்ப பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரியாக மாறிட்டுருக்கு. எப்படி என்னங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சைனாவில் இருந்துட்டு சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. வந்து மீட்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெரிய அளவுக்கு வர்த்தகம் இருந்ததில்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு தலைவலி வர்த்தகமாகவே பண்ணிக்கலாம். அந்த எல்லையிலேருந்து நமக்கும் நம்ம எல்லையிலேருந்து அவங்களுக்கும் டைரெக்டாகவே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலையும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சைனாவுக்கும் வந்து இது நான் 5 வருஷமாக வந்து ஏர்லைனை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஏர்லைனில் போக முடியாது, அங்கேருந்து நம்ம ஏர்லைனில் இங்கே வர முடியாது. அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு சைனாவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஏர்லைன் யூஸ் பண்ணி அங்கே போய்க்கலாம், அங்கேருந்து இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸோட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்கலாம் சேர்ந்து நிறைய 12 ஒப்புதல்களை வந்துட்டு கையெழுத்திட்டுருக்காங்க. இதனால் வந்துட்டு இந்தியாவுக்கு என்ன ப்ராஃபிட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சாதாரண பிஸ்னஸ் மட்டுங்க அதை பார்க்குறத விட இந்தியாவும் சைனாவும் தான் வேர்ல்டோட பிக்கஸ்ட் பாப்புலேஷன் வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரிஸு. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 க்ரோஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்தியாவும், அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய சைனாவும் சேர்ந்து பிஸ்னஸ் டீல்லாம் பண்ண போகிறாங்கிறப்போ வந்துட்டு வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட்டான 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். இதனால் இந்தியாவோட எக்கனாமி வந்து பெரிய அளவுக்கு அதாவது வெரி ஹை அளவுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது இதோட நிற்க போகிறது கிடையாது. இதோட கண்டினியூ ஆகிட்டு இன்னும் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவுக்கு ஆகப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசப்படுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரல் 3 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள்.